ஹலோ மக்களே, வெல்கம் டு த ஜேஎஸ்ஜி. இந்த நம்ம என்ன பார்க்க போறோம்? சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் பட் 7 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே, கணினி யூத் ஃபஸ்ட் உள்ள போய்க்கலாம். மக்களே, எப்படியுமே கடையை மீட்டு கொண்டு வந்துடுச்சு. திரும்பி எல்லாம் ப்ராஃபிட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ப்ராஃபிட் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. முன்னாடி லாஸஸ் ரொம்ப மைனஸ்லாம் போச்சு. இப்போ ஃபுல்லாகவே ப்ளஸ் தான். அதுக்கு யாருமா காரணம்? இங்கேருந்து ஒரு ஷெல்ஃபும் இங்கேருந்து ஒரு ஃப்ரிட்ஜ் தான் காரணம். சீக்கிரமாகவே அங்கே எல்லோரும் மீட் எடுக்கணும். அதான் நம்மளோட வேலை. இப்போ எல்லாத்தையும் ஸ்டாக் பண்ணியாச்சு. இருக்கு இப்போதைக்கு எல்லாமே ரீஸ்டாக் பண்ணியாச்சு. யோகட்டு இதெல்லாம் இப்போ கடையை ஆரம்பிச்சு. இப்போ திரும்பி அந்த எப்படி சொல்கிறதுனா ஃப்ரிட்ஜை இது மீட் எடுக்கணும். அதான் நம்மளோட வேலை. கஸ்டமர் வரட்டும். நம்ம வந்து இதில் ஏற முடியாது ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏன்னா இதில் ஏறினா இதுக்கு மேலே ஏற முடியாது. எனக்கு டவுட் மக்கள் ரொம்படா. 1 இங்கே 2 அப்படி இங்கே 10 3 ஐயோ மக்களே வந்து ட்ரை பண்ணி மற்ற மக்களே வந்துச்சு மக்களே. சைடாக போயிடுறேன் சைடாக. இப்போ கரெக்டாக பண்ணுற பண்ணுங்களேன். கடை இருக்கு. ஆனால் அந்த கடை இன்விசிபிளாக இருக்கு ஆனால் இல்லை. அது மாதிரி தான் இந்த கடை இருக்கு. இங்கே பாருங்க, இந்த கடை இருக்கா ஆனால் இல்லை. அது மாதிரி தான் இருக்கு. சிலது மாதிரி தான் உண்மையாக இருக்கு. இப்போ குச்சாங்க போயிடலாம். ஓகே இது அதுவும் இதாகிடுச்சு மக்களே. ஒன்றும் பண்ண முடியல. பில்டிங் மேலே போகும்போதுதான் பார்க்கணும். அதுக்கு என்ன இங்கே எது ஒரு படிக்கிற மாதிரி கட்டணும். கட்டுறதுல காசு இல்லை. எல்லாம் வந்துட்டாங்க. சீக்கிரம் கார்டு கஸ்டமர் 16.61 வாங்கிக்காங்க. 35 ரூபா. அந்த பீனட் பட்டர் ஃபஸ்ட்டு வாங்கி வச்சிடலாம். ஏன்னா அதான் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. பீனட் பட்டர் 36 ரூபாய். நம்மகிட்ட 35 ரூபா தான் இருக்கு. இப்போ வாங்கிடலாம். அதனால நம்ம கேஷியருக்கு திரும்பி வேலையை கொடுக்கணும். அவன் வேறு சம்பளம் இல்லாமல் இப்போ எங்கேயாச்சும் இருப்பான். அவனுக்காக திரும்பி நம்மளுக்கு சம்பளம் கொடுக்கணும். ஐயோ 1 மட்டும் போதும்ப்பா. ஐயோ மக்களே, ப்ரைஸ் ஏறிக்கு பார்க்காம ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மக்களே இருக்கிற எல்லாத்துக்கும் ப்ரைஸ் ஏறிச்சு மக்களே. வெயிட் பண்ணுங்க. அதான் எவ்வளோ. ஐயோ க்ளோஸ் இல்லை. ஓப்பன்லேயே இருக்கட்டும். ஆனால் இது உள்ள செக் கொண்டு வந்து எல்லாம் வாடா வச்சுட்டு மக்களே எல்லாத்தையும் ப்ரைஸ் ஏறிக்கு மக்களே. அது பார்க்க முட்டேன். 6 ஓகே. 5 இது 12 11.22 ஓகே. இது வந்து ஓகே. இது கரெக்டாக தான் இருக்கு. லாஸ்ட் எபிசோடில் இது வாங்கினோமான்னு தெரில. வேறு கரெக்டாக தான் பைசா கரெக்டான பைசா தான் இருக்கு. அஞ்சு 74 5.60 எவ்வளோ வந்துச்சு அது? 5.74 5.84 சிலது மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. கஸ்டமராக நிற்கிறாங்க 3 ஓகே. இதை பார்த்துக்கலாம். நிறையா கஸ்டமர் நிற்கிறாங்க மக்களே. நானே இப்போ தான் பார்க்குறேன். சட்டுன்னு பில்லு போடணும். 92 ரூபா. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நிறையா வாங்கிக்காரு அவரு. கேஷியர் அப்பாயின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் நிறையா காசு தேவை. 6 கேஷியர் அப்பாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஷெல்ஃபு அதெல்லாம் வாங்கி வச்சிடலாம். அதுதான் ஒரு முதல் குறிக்கோள். 26.1
அதே மாதிரி இந்த 2000 பில்லி அடிக்கணும், அதோட ஃபர்ஸ்ட் விஷயம். நெக்ஸ்ட்டு எத்தனை, 1 ரூபா கம்மியாக கொடுத்துவிட்டேன் மக்களே. இந்த 20ஆம் லெவலுக்கு ஒரு கடன் இருக்குல்ல, அந்த அந்த கடன் மட்டும் வாங்கிட்டே வச்சுக்கோங்களேன். இது 2 கடனையும் அசால்ட்டாக அடிச்சுட்டு அந்த கடனோட டக்குன்னு ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மக்களே டக்குன்னு. இப்போ நம்ம கடையில் 87 ரூபாய்க்கு தான் வாங்குறீங்க பாதி பேர் கிட்ட. வருங்க எவ்வளோக்கு வாங்கிக்காரு, 87 ரூபாய்க்கு வாங்கிக்காரு, 87.96 ரூபாய்க்கு. புது ப்ராடக்ட் தான் இல்லை, புது ப்ராடக்ட் வாங்கினேன். செல்ஃபையும் ஃப்ரிட்ஜையும் தான் அது விற்றுட்டேன். இங்கேயா 2.17 லைட்டு போட்டுல கட்டு தெரியாது. 4 ரூபா 4.8 தான். ஓகே அதே 4.36 வச்சுக்கோ. ஒரு ரூபா வச்சுன்னா கரெக்டாக சுற்றலாம். 43.18 ஒன்று போடலையா? ஓகே இன்னும் கஸ்டமர் இன்னும் நிற்கிறாங்கோ. ஸோ பிரச்சனையே இல்லை, நம்மளுக்கு நிறையா காசு வரும். 29 ஃபஸ்ட்டு அந்த எல்லா பில்லையும் பே பண்ணி தொழில் வெறியாது. நெக்ஸ்ட்டு கரெக்டாக காசு கொடுத்துக்காரு. ஆர்டர் விடுங்க. 4 புள்ளி ஒரு 50 ரூபா, 500 வந்துருச்சு. இப்போ 600 700 கிட்ட வந்துடும். 4.4 ஓகே. கார்டு எப்போ 40 ரூபாய்க்கு வாங்கிக்காரா? 40.24 டொமெல் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 1 ரூபா 55 ரூபா, அவ்வளோதான். கேஷு கரெக்டாக காசு எடுத்துக்காங்க. 600 வந்துருச்சு. ஏன்னா இந்த புது பார்ட்டியிலேருந்து தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. சீக்கிரமாக ஷெல்ஃப் வாங்கி புது பேட்டை வாங்கிக்கலாம் மக்களே. ஏரியா போட்டு 56 51 ஓகே. 21 ரூபா. அப்போனா நம்மள்ட்ட 70 ரூபா வந்துடும். டி 2 அப்போனா இது போட்டால் நம்மளுக்கு 60 50 60 70 80 ரூபா வந்துடும். சரி 71 ரூபா மாற்றி கணக்கு போட்டேன். 90 அப்போ 47. ஓகே சரி 7.2. இன்னும் கஸ்டமர்ட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கேஷியர் ஃபுல்லாக இருக்குன்னு. சீக்கிரம் பில் போட நல்லா இருக்கும். 8 700 ரூபா வந்துடுச்சு. 28 என்டர். அவ்வளோதான். 5.84 800 ரூபா வந்துடுச்சு. 1000 ரூபா வருதான்னு பார்ப்போம் மக்களே. 1000 ரூபா வந்தால் லக்கு தான் நம்மளுக்கு. வேறுண்ணா நல்லா தான் வாங்கிக்காங்க.
கரெக்டாக கொடுத்துருக்காங்க. வேறு கார்டு 43 43.42. அதில் இவங்களா இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. 900 வந்துடுவானா அது மட்டும் தெரியும். கண்டாமல் 900 வந்துடும் மக்களே. 98.97 900 வந்துடுச்சு. 4 ரூபாய்க்கு இந்த அக்கா வாங்கிக்காங்க. 5.1 903 ரூபா மக்களே. சில பாயிண்ட்டாக காணாம போயிடுச்சு. இப்போலாம் நாளைக்கு அடுத்த நாள் போய் வாங்கணும். இது மாதிரி என்ன பண்ணுவோம், உள்ளே போயிட்டு பேங்க்குள்ளே போயிட்டு ரிமைனிங் பேமெண்ட் 480 ரூபா இல்லை 320 ரூபா. நான் என்ன பண்ணுவோம், லோன்ஸ் உள்ள பேமெண்ட் உள்ள போயிட்டு ஓகே இவ்வளோ மட்டும் வச்சுருப்போம். நான் அது யூஸ் ஆகும் கொஞ்சம் நாள். இது அப்போ பாட்டவங்க காசு இருக்காமல் போயிடும். ஸ்டார்ட் நெக்ஸ்ட்டு 378 ரூபா இருக்குது. இப்போ அதை இது எங்கே இது இருந்தால் தான் டக்குன்னு இது எது தவறு கட் ஆக போடுது மக்களே. சரி 1 இப்போ 110 ரூபா வந்துச்சு. அருமை. பெட்டரா ஓகே. வேற என்ன இங்கே 219 ரூபா வந்துருச்சு. ஓகே இப்போ இதில் போய் ஆர்டர் பண்ணிட்டு தான் மக்களே. நான் எல்லாத்தையும் அடிக்கடி கண்டினியூ பண்ணுறேன். பாய் மக்கள். எல்லாத்தையும் பக்காவாக அடிக்க முடிச்சுட்டேன். பக்காவாக ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இப்போ நம்ம கட்ட வேண்டிய லோனு முடிய போகுது சீக்கிரமாகவே. அது நினச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம கட்ட திரும்பி பேக் டு த ஃபார்முக்கு கொண்டு வந்துடலாம். இருக்கிற காசுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு பே பண்ணி தொலைஞ்சிடலாம். ஃபுல்லாக 120 இதை மட்டும் தான் இருக்குது. பேமெண்ட் இது லோன்ஸில் போனால் ரிமைனிங் பேமெண்ட் 337 ரூபா, 360 ரூபா. சீக்கிரம் பே பண்ணி முடிச்சிடலாம் மக்களே. இந்த எபிசோட முடிச்சு விட்டுடலாம். அது கேஷியர் அப்பாயின்ட் பண்ணணும். அவனு வேறு வர முடிச்சிடலாம். நம்ம அதை கொல்லா போய்ட்டு வரலாம். ஜம்ப் பண்ண முடியல. சரி ஓகே டக்குன்னு பில்லு போடணும். 47 ரூபா. 47.74. நெக்ஸ்ட்டு 50.92. ஒன்றும் ஓகே. கேஷியர் அப்பாயிண்ட் பண்ண எவ்வளோ வேணும்? ப்ராடக்ட் இல்லைப்போ இல்லை மேனேஜ்மெண்ட்டு ஹையரிங் உள்ள போனால் 1400 தான். ஓகே முன்னாடி பண்ண வேண்டியது தான். நம்ம வேலை இல்லை அடிக்கிற வேலை மாதிரி தான் மக்களே. பீரியட் வாங்கலை. பில் போட ஆரம்பிச்சிடும் கேஷியரு. ஓ இன்னும் இதை பார்க்கவே இல்லை மக்களே. நம்ம ஃப்ரிட்ஜ் எடுத்த ஃபஸ்ட்டு இந்த 2000 ரூபா இருக்குல்ல அதை முடிக்கணும் மக்களே. இந்த 300 ரூபா வந்தோன்னா அதை ஃபஸ்ட்டு பில் பே பண்ணுவேன். ஏன்னா இருக்கிற பண்ணிட்டு நம்ம செலவு பண்ணிக்கலாம். ஆனால் அதில் 100 ரூபா வந்து தொலைஞ்சிட்டே இருக்கும். அதான் வெளியாகும். நான் கொஞ்சம் வெளில விடலாம். ஜிஎஸ்டி மார்க்கெட் கடை பெரிய மாற்றியாச்சு. இப்படி என்ட்ரன்ஸை மாற்றுற மாதிரி ஒரு இது இருக்குது. அது வேறு பார்க்கணும். இங்கே வேற எங்கேயாச்சும் ஏற முடியுமா? இதில் ஏற முடியுமா? ப்ளைனாக இருக்குது. ஏற முடியல. இதில்
ஏற முடியல. இது மாதிரி இதில் ஏற முடியும் மக்களே. ஜம்பு ஜம்பு ஜம்பு. எவ்வளோ அடியில் இருக்குன்னு அப்படியே கீழே வந்துட்டோம். ஏர்லி பே ஆஃப்னு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் மக்களே. அந்த பில்லு வந்து இயர்லி பே ஆஃப் வந்து பேங்க்குள்ளே போனால் பேமெண்ட்ஸ் லோன்ஸில் இயர்லி பே ஆஃப் மட்டும் 300 ரூபா வந்து அந்த இயர்லி பே ஆஃப் போட்டுடலாம். வருதான்னு பார்ப்போம். சீக்கிரவா. இன்னும் 300 ரூபா வந்து இதை பேமெண்ட் வச்சிடலாம் தான் நமக்கு பார்க்குறேன். இன்னும் இது கூட பார்த்துக்கலாம், ஏன்னா 35 ரூபா தான் சீக்கிரமாக கிடச்சிடும். ஆனால் இதான் 120 ரூபா கட்டணும். அப்படின்னா இல்லை 3 தானே இருக்கணும், அதில் 4 இருக்கு. மக்களே முச்சாச்சு இதை. நல்ல வேலை. அந்த 750 அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். ஆனால் என்ன இப்போ ப்ராடக்டாக இருக்க மாட்டேங்குது, எல்லாத்தையும் அடுக்கி தொலைக்கணும் வேறு. ஓகே, புதரில் போய் போடு டோமேல். நம்ம கடை திரும்பி கடனுக்கு தள்ளக்கூடாது மக்களே. சொல்ல மாட்டேன், நம்ம கடை இப்போ ப்ராடக்ட் வாங்கிட்டே ஆகணும், அதோட பிரச்சனை. இப்போ ப்ராடக்ட் வாங்கி வச்சுட்டே ஆகணும். எறாத அடுத்தான் 1 இதில் வந்து 2 இது ஒன்று ஒரு 3 இது இல்லை ஒரு 3 மேலே இருக்க மற்றதெல்லாம் இது இல்லை ஒரு 4 111 ரூபா வாங்கிட்டோம். அடிக்கிற வேண்டியதான். இப்போ கேஷியர் பில் போட்டேப்போ நம்ம இதை கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் இதே மாதிரி ஃபாஸ்ட் டெலிவரி நான் இன்றைக்கி 10லேருந்து இது மாதிரி ஃபாஸ்ட்டான டெலிவரி பார்த்ததே இல்லை மக்களே. தட்டினாவது காலையில் பாட்டு வந்தது, ரொம்ப அருமையாக உள்ளது. ஸ்பெகட்டி இருக்கிற அடுக்கு இது இல்லைப்போ. நெக்ஸ்ட் இது 6 பேக் ஆஃப் மில்க்கு. அடிக்கடி லைட்டாக போட்டு நமக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. லைட்டாக போட்டாச்சு. ஏதாச்சும் பாட்டு வாங்கணுமா? ஓகே, ரொம்ப தீவிர மாதிரிக்குன்னா சிரலுக்கு அது மாதிரி ப்ரெட்டு ரொம்ப தீவிர மாதிரி இருக்கு. ப்ரெட்டு எங்கே இந்த மைதா மாவு இங்கே இதெல்லாம் ஓகே. எது அதிகமாக தீவிர மாதிரி இருக்கு அதை பார்த்து தான் பண்ணணும். சால்ட்டு அவ்வளோதான். டோட்டல் 120 ரூபா நான் வாங்கியாச்சு. படிக்க வேண்டியதான். சீக்கிரம் போ. இது வேற ஒன்று அவனை இப்படி ஆகிடுது. சீக்கிரம் அடுக்குடா, பக்கத்தில் போய் அடுக்கு. வேமாவோடு கண்ணோடு தெரிய மாட்டேங்குதே. ஐயோயோ, இங்கே அடிக்க வேண்டியதான். நாளைக்கு வந்து இந்த 750 ரூபா பேமெண்ட்டே முடிச்சு விட்டுடலாம் மக்களே, அப்புறம் ஃப்ரீயாக ஆக்கலாம். எங்கே இருக்கு இது எங்கே இருக்கு? ஓகே, நெக்ஸ்ட் எப்படி போ. ரெட் எடுத்தது. வெளில போ. நிற்காச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சாக்கோ பிக் தீர போகுது. இது வேமா ஓடு வேமா ஓடு. மணி 9 ஆயிடுச்சு. சீக்கிரமாக ஃப்ரிட்ஜு செல்ஃபி வாங்கணும் மக்களே.
இந்த எபிசோடில் பண்ண முடியாதுன்னு பார்க்குறேன். ஏதாச்சும் கஸ்டமர் வராங்களா லாஸ்ட்டாக? யாரும் வரல. இவங்க மட்டும் லாஸ்ட் கஸ்டமர். இன்னொருத்தர் இருக்காரா? க்ளோஸ் கொடுப்போம் மக்களே. லைட்டாக பூஸ் பண்ணி விடலாம். சிவா எப்படி நம்ம கடையை இது லாஸ்ட் வந்து காப்பாற்றியாச்சு மக்களே. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. க்ளோஸரு 32 பேர் நியூ ப்ராடக்ட்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ சேடு. ஃபஸ்ட்டு இதை ப்ராடக்ட்லாம் இருக்க இதை வச்சு போய் முடிச்சு உடையணும். பேங்க்கில் போயிட்டு லோன்ஸில் போயிட்டு சரி பே ஆஃப் 255 ரூபா வேணும். சரி மேன்ஷனில் போயிட்டு பில்லஸ் கட்டி தொலைவோம். அவ்வளோதான் மக்களே. ஸ்டார்ட் தொலைவோம். எக்ஸ்ட்ரா பாட்டு வச்சு ஓட்டிட்டு புது பாட்டு ரெடி பண்ண வேண்டியதான் மக்களே. போன பீட்டாக தொலைது பயமாக இருக்கு. வச்சிருமோன்னு டக்குனு ஒரு ரவுண்ட் வச்சு வந்துடலாம். கடை ஸ்டார்ட் பண்ணிட்டோமா? ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டக்குனு ஒரு கடை ரவுண்ட் வச்சு வந்துடலாம். ஏமா ஓடுறா ஓடு. இங்கெல்லா போக முடியுமா? போக முடியாது. இப்படியே போயிட்டோம். இந்த இடமே கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கு மக்களே. உங்களுக்கு எப்படி தோணுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. சும்மா ரவுண்ட் வச்சுட்டு இருப்போம். கடுப்பாக இருக்கு. திரும்பி 2வது லோன் எடுத்தா திரும்பி நம்ம கடையில் நஷ்டத்தில் போவோம். பார்த்துக்கலாம். நஷ்டத்தில் போகும்போது எடுத்துக்கலாம். இப்போ வேணாம் மக்களே. நல்லதான் நம்ம கடை ஓடிட்டு இருக்கு. ப்ராடக்ட்லாம் வாங்குறாங்க நிறைய பேர். ₹82. ஸ்டோர் லெவல் 18 சீக்கிரமாக போக போகிறது. ஆயிட்டு வாடகை செய்து போச்சு. ஒன்று இது ஒன்று பீனட் பட்டர் ஒன்று சாக்கோ பிக் ஒன்று பாஸ்தா வந்து ஒன்று. ஓகே மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்குது. இதெல்லாம் ஓகே. எப்படி இங்கே போனால் இந்த கேக்கும் கரெக்டாக இருக்குது. அப்படி ஃப்ரிட்ஜ் எடுத்து போகணும். ஃப்ரிட்ஜ் இருக்குது. இல்லை 3 ரூபா கிட்ட வந்துடுச்சு. காசு வந்துடுவாங்களாம். ஃபஸ்ட்டு இந்த 250 லோனை வச்சு முடிச்சு தொலைவோம். வெறியாவது மக்களே. கடையில் கொஞ்சம் பொருளாக இருக்குது. அப்போனா அது ஆர்டர் போட்டு அமைக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு எங்கே அமைக்கலாமா? 0.74 தான் இருக்குது. மணி இப்போ 1 ஆகிறது. இருக்கிற படைச்சாச்சும் அடுத்தது வைக்கலாம். லோன் ஏதாச்சும் கட்டி முடிச்சாச்சு மக்கள். ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கே இருக்கிற கொஞ்சம் அடிக்கி வச்சிடலாம். ஓடு கட்டிக்கிற மாதிரி நம்ம கடை 18 பேமெண்ட் மக்களே. நம்ம கடை லெவல் 18. சூப்பர் போடுங்கோ. குதிக்க வேண்டியதான். ஜங்க 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 ஜங்க. என்ன பண்ணலாம்? 82 ரூபா இருக்கு. ஆனால் ப்ராடக்ட்டு இல்லை.
கேஷ்லாம் போயிட்டு என்ன பண்ணணும், டக்கு 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 டக்குன்னு எல்லாத்தையும் கொடுக்கணும், எல்லாத்தையும் கேன்சல் பண்ணணும். வச்சு இருக்கிற ப்ராடக்ட் வாங்கி வச்சுக்கலாம் மக்களுக்கு. கம்மியாக இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது நம்மளாட்டி. இதெல்லாம் கம்மி ரேட் இருக்கும், அந்த இதெல்லாம் ரீஸ்டாக் பண்ணி வச்சிடலாம் இப்போதைக்கு. ஏன்னா இவனுக்கு வேறு காசு எடுக்கணுமா, வேறுனா கேஷியர் வேறு காசு எடுப்பான் 80 ரூபா. அது வேறு காசு எடுக்கணும். எல்லாம் அதை அப்புறம் மைனஸ் போய் சொல்லியும் அப்போ நம்மளுக்கு வெறியாகும். அதனால தான் வேறு காசுக்கு ப்ராடக்ட் வாங்கி வச்சுட்டே இருப்போம். அதான் நல்லது நம்ம கையில். நம்மளுக்கு எங்கே ஒன்று அடிக்க வேண்டியதான், வேகமாக ஓடு. சாக்கா பிக்சரல் அடிக்கியாச்சே. வேகமாக ஓடு. நம்மளது மைதா மாவேடு இருக்கு. அடுத்து பாஸ்மதி ரைஸ் வேறு வாங்கணும். நாளைக்கு எடுத்து வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா லோன் தான் முடிச்சிச்சுல, இது மாதிரி பேமெண்ட் அவ்வளோ எடுக்க மாட்டாங்க. ரெண்ட்டை கட்டி முடிச்சிடலாம்ண்ணா. ரெண்ட்டு எடுத்தாலும் எடுப்பாங்க மக்கள் பேங்க்லேருந்து, சி மேனேஜ்மெண்ட்லேருந்து. ஓகே, 2 பே பண்ணியாச்சு. ஸ்டோர் லெவல் 20 போனால் தான் கேஷர் 2 அன்லாக் பண்ண முடியும். ஸ்டோர் லெவல் எத்தனை வரைக்கும் இருக்குன்னு தெரில. 25 வரைக்கும் அந்த இது இருக்கானா அதுக்கா? அப்பா 2700 கம்ப்ளீட் செக் வேணுமா? சரி, மேனேஜ்மெண்ட் லைசன்ஸ்லாம் வாங்கலாம், இப்படி காசு இல்லை. பில்ஸ் இல்லை, ஐடிங் இல்லை. கோர்ஸ் வந்து 2600 வேணும். என்ன பண்ணுறது பார்ப்போம். கஸ்டமைசேஷனில் வந்து சேஞ்ச் ரெண்டு காமிக்குது. ஆனால் காசு கேட்குறாங்க அதுக்கு. இதான் பழைய. ஓகே வேணாம், உள்ள வந்துடு. நம்மள்கிட்ட ஸ்டோர் நேம் சேஞ்ச் பண்ணியாச்சு 650 ரூபாய்க்கு. என்ட்ரன்ஸ் பொசிஷன் அதை மட்டும் எனக்கு மாற்றணும்னு ஆசை. அது எப்படி இருக்குன்னு. ஐயோ ஏட்டா பூஸ்ட் பண்ணி விட்டுலாம் அவனை. அது வந்து ப்ராடக்ட்லாம் வாங்கணும் மக்களே. ப்ராடக்ட் சுத்தமாக வாங்க காசு இல்லை. ஓகே, கடையை பெருசாக பார்த்தோன்னா சீக்கிரமாகவே. சீக்கிரம் எல்லாம் வாங்கிட்டு போனால் நல்லா இருக்கும். நாளைக்கு இந்த காசு பிடிக்க மாட்டாங்க, வெறும் கேஷியருக்கு மட்டும் தான் பிடிப்பாங்க மக்களே. டெய்லி நோட்டீஸ் ரிட்டர்ன் பேமெண்ட் 3000 தரணும் அப்படின்னா. இதுனா ரிட்டர்ன் பேமெண்ட் 937 ரூபா. அவ்வளோதான், கடைசி 2 தான். ஓகே, என்ன பண்ணலாம்? ப்ராடக்ட்லாம் வாங்கணும். இது என்ன பண்ணணும்னா, இந்த லோன் எடுத்தால் 5 நாளே முடிஞ்சிடும். ஆனால் ஒரு நாளைக்கே 57 ரூபா கொடுக்கணும். ரிட்டர்ன் நம்ம ஈஸியாக பே பண்ணிடலாம். இதை மட்டும் வாங்கி வச்சுக்கலாம். நான் ப்ராடக்ட் வாங்குறது மக்களே. கவலைப்படாதீங்க மக்களே, நம்ம கடை திரும்பி நான் லாஸ்ட்டில் விட மாட்டேன் மக்களே. அது என் வாக்குறுதி. நம்ம சீக்கிரமாக இந்த பேமெண்ட் நான் அடிச்சிடும் பாருங்களேன். நம்ம கடை மேலே லாஸ்ட்லேயே விட மாட்டேன் நான். வேணா பாருங்க என்ன மக்களே. என்ன பண்ணுறேன், வாங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. எனக்கு இப்போ ரொம்ப நேரமாக ஆயிடுச்சு மக்களே. வெட்டித்தனமாக ஏதாச்சும் அடிக்க முடிச்சாச்சு. இப்போ ஸ்டார்ட் கொடுத்துட்டு வேண்டியதான் கடையை. அது வந்து கன்ஃபார்மாக இந்த 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 எபிசோடில் இந்த இதில்
இந்த நாளே முடிச்சிடலாம் மக்களே. இந்த இதை இயர்லி பேமெண்ட் ஆஃபாக 725 ரூபா இது அசால்ட்டாக முடிச்சிடலாம். புது செல்ஃபி வாங்கியாச்சு. இந்த செலவுக்கு இங்கே வச்சுக்கலாம். ஏன்னா முன்னாடி ரொம்ப முன்னாடி மட்டும் இல்லை, அது என்ன பண்ணும், இது இங்கே வச்சிடலாம் மக்களே. ஓகே, அத்தை இங்கே ஒன்று வாங்கலாம் அப்படின்ட்டு. இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும், அது மறந்துடக்கூடாது. எப்படியே இருக்குன்னா நிறைய கஸ்டமர் வந்த உடனே ஃபுல்லாக நிறையா கஸ்டமர் வந்தோடனே இது பண்ணி ஊற்றுற மக்களே. பூசி ஊற்ற சேவையும் போட்டு விட்ருவான். இந்த மாதிரி நல்லா வளைஞ்சிருக்கு, இதில் ஏற முடியும் மக்களே. ஆனால் ஓரளவுக்கு தான் ஏற முடியுது. என்ன எழுதிக்கு செக் அவுட் க்ளோஸ்டு, செக் அவுட் க்ளோஸ்டு, ப்ளீஸ் யூஸ் நெக்ஸ்ட் லைன். குரூப்பாக 5-6 பேர் வந்தால் நல்லா இருக்கும். ஓகே, என்ன பண்ணுவோம். நான் ஒரு பொருள் வாங்கினேன் பாருங்க. முன்னே லெவல்த்து செயல்படுறா பாருங்க தலைமை. 26 ரூபா எவ்வளோ அமௌண்ட் பாருங்களேன். நம்ம எவ்வளோ ஆகத்தில் போட மாட்டோம், அவன் போடுறான் பாருங்க. செட்டு அதான் கேஷு. பேமெண்ட்ஸ் இல்லை நாற்று இருக்குன்னு தெரில எனக்கு வரைக்கும். இங்கே பண்ணி முடிச்சிடலாம். ஆர்டர்ஸில் போயிட்டு இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சுக்கலாம் மக்களே. அந்த இது ஃப்ரிட்ஜில் இருக்கிறது இல்லாமல் வெளில இருக்கிறது. ஓகே, ஃப்ரிட்ஜு தான் இல்லை, ஃப்ரிட்ஜ் ஐட்டம் வாங்கி வைக்கிறதுக்கு. பேருண்ணா சார் அது மட்டும் வேணாம், அதான் இருக்கிற விட்ட சிப்பி சார் அது வேணாம். அவர் அடிக்க வச்சிடலாம் புது பாக்கெட் சைடில். அதுக்குள்ளே மேலே இருக்கிறது காலி ஆயிடுச்சு மக்களே. அதுக்குள்ளே இங்கே இருக்கிறது காலி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் ஃபுல்லாக இது பண்ண மக்கள், ஏன்னா காலி ஆயிடுச்சு அதுக்குள்ளே. சீக்கிரத்தை அடிக்கிற வேண்டியது தான். ஒரு எபிசோட் ரொம்ப நேரம் போயிட்டுருக்கு மக்களே. கீழே ஒரு சப்ஸ்கிரைப் அனிமேஷன் வந்துருக்கோம், அதே மாதிரி கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க மக்களே. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம போகிற வேலையை சீக்கிரமாக உங்களுக்கு வந்து சேரும். நம்ம வந்து டெய்லிக்கு ஒரு வீடியோ, இது வேறு டெய்லி நம்ம ஒரு வீடியோ போட்டுப்போம், அப்போ தான் உங்களுக்கு உடனே வர வரும். காலைல சீக்கிரமாக எடுத்து வீடியோ போட்டுருவோம் மக்களே. என்னடா இது நம்மளுக்கும் சோதனை. அடிக்கியாச்சு போல போடுத. ஓகே, பேங்க்குள்ளே போயிட்டு இதெல்லாம் பே பண்ணி தொலைச்சிடலாம்.
மக்களே இந்த நாளை முடிச்சு கம்ப்ளீட் மக்களே இந்த நாளை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து இந்த நாளை முடிச்சுட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. ஏன்னா இதே இப்போ ரொம்ப நாள் போயிட்டு இருக்கு. அதாவது இந்த நாள் முடியும் போது கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. பாய் மக்களே. நாளை க்ளோஸ் பண்ண போகிறோம். என்னடா அது மேலே 240 இது காசு வந்துருந்து உட்காதிங்க. ஏன்னா எல்லாத்தையும் நான் பில் பே பண்ணிட்டேன். இல்லைனா நாளைக்கு காலை பிடுங்குவாங்க எனக்கு காசு. அது ரொம்ப வெறியாகும். அதனால தான் இப்போ பே பண்ணிட்டேன் எல்லாத்தையும். 54 58 63 வாங்கிக்காது அருமை. ஓகே கடை க்ளாஸ் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட். நெக்ஸ்ட்டு 80 வந்து இவன் ஃபீஸ் மட்டும் தான் போணுச்சு. மற்றபடி இந்த இதுக்கும் போகலை. என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் பாட்டு அது இந்த நாளோட முடிச்சுக்கலாம் மக்கள். இந்த இது ரீஸ்டாக் பண்ணிட்டு எல்லாத்தையும் ரீஸ்டாக் பண்ணிட்டு முடிச்சுக்கலாம் மக்கள் இந்த நாளை. அதாவது இந்த எபிசோட. ஓகே இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இதில் வந்து இதில் ஒன்று இதில் ஒன்று இதில் ஒன்று அதான் மக்களே. உங்கள் ஸ்டோரில் லெட்டராக பார்த்துட்டு போய் விட்டது. அது ரொம்ப ரூல மாதிரி இருக்கு. உருவாதான் நினைக்கிறேன். போய் அடிக்கிட்டு இதனால முடிச்சுக்கலாம் மக்களே. சீக்கிரம் அடுக்கு வேகமாக எடுக்கு. சைடாக சாஞ்சிட்டே இருக்கு. இப்போ நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆனால் நம்ம இந்த ஃப்ரிட்ஜ் எடுத்து பார்க்க மறந்து போயிடும் மக்களே. ஃப்ரிட்ஜ் எடுத்து ஆர்டர் பண்ண போய் இப்போயே ஃப்ரிட்ஜ் எடுத்து மாற்றிட்டேன். ஃப்ரிட்ஜில் ஹைட்டாக இருக்குன்னு. அதாவது ப்ராடக்ட்டை சொன்னேன். அது எப்படி இப்போ சீக்கிரம் அடுக்கு. ஏய் சீக்கிரம் அடுக்குடா. பிரெட் பாக்கெட். ஓகே நெக்ஸ்ட் இதில் போயிட்டு லாஸ்ட்டாக இந்த 6 பேக் ஆஃப் மில்க்கு. சீக்கிரம் என்ன போ இதில் போ. நமக்கிட்ட வேகமாக போ. சீக்கிரம் அடுக்கு. ஃப்ரிட்ஜில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பொருள் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி பார்ப்போம். ஓனோ ரொம்ப 26 ரூபா தான் இருக்கு. கீழே வந்துச்சு. அது ஒரு இதெல்லாம் அடிக்கிறதுனால முடிச்சுக்கலாம் மக்களே. ஒரு வாட்டி தான் போட்டுக்கலாம். சீஸு சீக்கிரம் அடுக்கு. மக்களே எப்படியோ வெற்றிகரமாக இந்த எபிசோடில் இந்த நம்ம கடையை மீட்டெடுத்தாச்சு மக்களே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடையை திரும்பி பேக் டு த ஃபார்ம்னு கொண்டு வந்து ஃபுல்லி ப்ராஃபிட் தான். இந்த லாஸுமே இப்போ கிடைக்கிறது நம்மளுக்கு. இந்த லோன் அந்த 750 லோனை சீக்கிரமாக முடிச்சல. 2000 லோன் முடிஞ்சிச்சு. அது அந்த அந்த தலைவலி தான் இருந்தோம். இப்போ வந்து அந்த லோன் முடிஞ்சிச்சுன்னா 2000 லோன் முடிஞ்சாலே நம்ம 750 லோன் ஈஸியாக கட்டிடலாம் மக்களே. சீக்கிரம் அடுக்கு. மக்களே ஏதாச்சும் கேம் போட்டுனா சொல்லுங்கள். இதை நான் வந்து போடுறேன். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போய்ங்க மக்களே. கரெக்டாக அடிக்க வச்சிடலாம். 1 1 2 2. ஓகே கரெக்டாக இருக்கு. என்ன பண்ணுவோம், இது குப்பை தொட்டில் போட்டுட்டு அப்படியே இங்கே வந்துடணும். இங்கே வந்துட்டு கொஞ்சம் இப்படி இல்லை மேலே உள்ள போயிட்டு எங்கே அது காணும்.
ஸ்க்ரீன்ஷாட் இது இல்லை வேறு தான் முக்கிய மக்களே. அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. நானும் போயிட்டு வருகிறேன். டாட்டா.